கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, இனிமேல் தான் வந்துட்டு எபிசோடில் பல சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் வரப்போகுது. சரி, வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தெரிஞ்ச சீன் தான் வந்துட்டு காமிக்கிறாங்க. தீபாவும் கார்த்தியும் வந்துட்டு ரம்யாவோட அப்பாவை பார்க்க வந்துட்டு பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் வந்துட்டு ரம்யா உள்ளே வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க, இப்போதாம்மா கார்த்தியும் ஹஸ்பண்டு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, என்னப்பா இது நான் வர்ற வரைக்கும் இருக்க சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அங்கே போய் வந்துட்டு தீபா தடிக்கு விழுகிற மாதிரி போகிறாங்க. கார்த்தி வந்துட்டு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுமே தீபா பார்த்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் வந்துட்டு ரம்யா பார்த்துடுறாங்க. அடக்கடவுளே அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்துட்டு ஓட்டி காமிக்கிறாங்க. அப்போ இவர் தான் வந்துட்டு தீபாவோட ஹஸ்பண்டா? அப்போது நான் தான் வந்துட்டு தீபாவோட ஹஸ்பண்டுன்னே தெரியாமல் இவர் கூட பழகிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் தீபாக்கு தான் கால் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு உங்க கூட பேசியிருக்கேன், பழகிருக்கேன், உன் ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையடி, உன் ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்ல, எதுக்கடி திடீர்னு பேர்லாம் கேட்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சொல்லு அப்படின்னு சொல்ல, கார்த்திக் அப்படின்றாங்க. ஒரே வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, இவ்வளோ நாள் வந்துட்டு தெரியாமல் பழகிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையில் இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ரம்யாவோட அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா, இவரை தான் ஃபஸ்ட்டு நான் உனக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்தேன், நீ தான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லவுமே இப்படிப்பட்ட ஆளை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. கார்த்தி வேலை செய்கிறதே பார்த்துட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு இவரை பற்றி ரொம்ப வந்துட்டு உயர்வாக சொல்லியிருக்கா. என்னை தவிர யாரையுமே வந்துட்டு ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கா. இவரா நமக்கு வந்துட்டு பதிலுக்கு லவ் லெட்டர் கொடுக்க போகிறாங்க, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த பியூனை கிட்ட விசாரிக்கிறது. சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா ஐஸ்வர்யா இருக்காங்க. பயங்கரமாக வந்துட்டு சிக்கிட்டாங்க ஐஸ்வர்யா. அதுக்கடுத்து வந்துட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டு விடுறாங்க. கூப்பிட்டு விட்டு, இங்கே வா, இந்த லேடி யார், எப்படி ஃபஸ்ட்டு நீ உள்ளே விட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, காசு கொடுத்து உங்களை பார்க்கணுன்ற மாதிரி சொன்னாங்க, நான் காசுக்கு ஆசைப்பட்டு ஏதோ பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்ல போட்டு பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இப்படி தான் வந்துட்டு எனக்கு நீ விசுவாசமாக இருக்கிறதா, உன்னெல்லாம் வேலையை விட்டு உடனே தூக்குங்க இவனை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா இவன் மட்டும் உள்ளே விடாமல் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லையா. ஒரு 500 ரூபாவுக்கு ஆசைப்பட்டு 2 பேரோட வாழ்க்கையை வந்துட்டு கெடுக்க பார்த்துட்டேயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரம்யா வந்துட்டு டென்ஷனாக போய் கேபினில் உட்காந்துட்டு இருக்காங்க. யார் இந்த லேடி, எனக்கு எதுக்கு தேவையில்லாமல் அவங்க வந்துட்டு கார்த்தி கூட சேர்த்து வைக்க இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இதில் ஏதோ இருக்குது, கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவர் பெரிய இடத்து பிள்ளைன்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஏன் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும், இதுக்கெல்லாம் காரணம் ஆனந்த்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆனந்த் ஏதோ தெரிஞ்ச பையன் தானே சொன்னான், ஆனால் அந்த குடும்பத்திலே ஒருத்தனை எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வேலைக்கு அமுச்சு விடணும், எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே, இதை யார்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணுறது, பேசாமல் தீபா கிட்டே வந்துட்டு கேட்டலாம், ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறாரு என்ன ஏதுன்னு சொன்னால் அவளே எல்லாத்தையும் சொல்லுவல்ல. அதுக்கடுத்து நம்ம எதனால் முடிவெடுத்துக்கலாம். முதல்ல இவ யாருன்னு சொல்லி பார்க்கணும். இவ தான் வந்துட்டு நான் கார்த்தியோட ஹஸ்பண்டை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிடென்ட் மேட்டர் கூட பண்ணியிருப்பா போல், எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. நம்ம எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல தோழியாக ரம்யா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தீபாவுக்கு வந்துட்டு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. கார்த்தி வந்துட்டு சேலஞ்சில் வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க போக்கிலே போய் லவ் பண்ணுற மாதிரியே வந்துட்டு காமிச்சிக்கிட்டு கடைசியில் அவங்களோட செருப்படுத்து அவங்களே முக்கிய அடித்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ரம்யா பேக் ஃபயர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஐஸ்வர்யா ரியா கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு தீபா கிட்ட இருந்து கார்த்தியை வந்துட்டு பிரிக்கிற மாதிரி வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் என்னடா இப்படி பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து புலம்புற மாதிரி தான் வரும். ஆனால் பார்க்கலாம் வந்துட்டு ரம்யாவோட கேரக்டர் வந்துட்டு அப்படிப்பட்டது ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க வந்துட்டு சின்ன சின்ன இடத்துல ஃபீல் பண்ணும்போது அந்த மாதிரி தெரியுது. சரி, இவரை போய் மிஸ் பண்ணிட்டோமே, இந்நேரம் இவருக்கு நான் வந்துட்டு ஒய்ஃபாக இருந்துக்க வேண்டியது, தீபாக்கு முன்னாடி இவர் வந்துட்டு என்னத்தான் பொண்ணு பார்க்க வந்திருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரிலாம் சம்டைம்ஸ் வந்துட்டு யோசிக்காங்க இல்லையா. அப்போ போல் இவங்க இப்படி தப்பாக முடிவெடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இதுக்கெல்லாம் காரணம் நான் மூல காரணம் வந்துட்டு தீபாவை தான் சொல்லுவேன். அவங்க லவ்வுக்கே அவங்க ஒழுங்காக வந்துட்டு அங்கே வேலை செய்ய வழியை காணுமா, இதில் அடுத்தவங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டாங்களாம். சரி, இனிமேல் எந்த மாதிரி கதைகளும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க.